உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த அம்மா வீட்டு வாசல்ல பையோட வந்து நிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, இல்லவே இல்ல. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 100 நாள் ஆனாலும் எங்க அம்மா இங்க வரவே மாட்டாங்க. இனி எங்க அம்மா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மாட்டாங்க. இன்னொரு வாட்டி சொல்லு. எங்க அம்மா இனி இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காது. அப்படியா? கொஞ்சம் அக்கட சூடு. கிலோ மானம், 20 கிலோ ரோசம், 20 கிலோ சொரணை, மொத்தமா உருண்டியா நிக்கல. யாரு? உங்க அம்மா. அம்மா மேகல, இரு. என்ன என்னமோ 10 வருஷம் கழிச்சு அம்மாவும் மகளும் பாக்குற மாதிரி பண்றீங்க? நேத்து ராத்திரி தானே பார்த்த. எமோஷனை வேஸ்ட் பண்ணாத. டேய், வாய் மூடுற. சம்பந்தி, நீங்க உள்ள வாங்க. குடுமா குடு. மாப்ள, சொல்லுங்க. எனக்கு தெரியும் இங்கிலீஷ்ல உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை சாரின்னு. அது தவிர சொல்றதுக்கு என்கிட்ட வேற வார்த்தை இல்ல மாப்ள. அத யார் சொன்னா உங்ககிட்ட? எனக்கு சாரி எல்லாம் பிடிக்கும். நீங்களும் உங்க பொண்ணு போய் தீபாவளி பொங்கல்லாம் சாரி எடுப்பீங்களே, அதான் எனக்கு பிடிக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்ள. அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து நீங்க போன ஸ்பீட பார்த்ததும் அடுத்து உங்களை கோர்ட்ல தான் சந்திப்பேன்னு நினைச்சேன். போஸ்டுக்குன்னு வந்து நிக்கிறீங்க. மாப்ள, உன்னையும் மேகலாவையும் தவிர எனக்கு வேற யார் இருக்காங்க சொல்லுங்க? இந்த வீட்டை விட்டு நான் எங்க போவேன் மாப்ள? எனக்கு யாரு தெரியும்? நான் இங்கேயே இருந்து உங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு மாப்ள. அது எல்லாத்தையும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா செய்ய போற மாப்ள. இனிமே நீங்களே என்ன அடிச்சு துரத்தினாலும் நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். பாத்தியா, உங்க அம்மாவோட மானம், ரோசம், கௌரவம், அந்தஸ்தெல்லாம். நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இதான் ஆத்துல குளத்துல ட்ரெயின்ல விழுகிறாளா? ஏய் பொடி, இதை விட்டா ட்ரெயினையே கவுத்து விட்டுரும். பெரிய கேடி உங்க அம்மா. இங்க பாருங்க, இன்னொரு தடவை இந்த வீடு வாசல் ஆபரேஷன் செலவு அப்படி இப்படின்னு வாய திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொயட்டா இருக்கணும். புரியுதா? சரிங்க மாப்ள, வாயை திறக்க மாட்டேன். நேத்து நீங்க பேசின பேச்சுக்கு இன்னும் 10 நாளைக்கு வாசல்லயே இருந்துக்கிற மாப்ள. நீங்க எப்ப உள்ள வான்னு சொல்றீங்களோ அப்ப வந்துடுறேன் மாப்ள. அது உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த சாவித்திரி வேற, இனி நீங்க பார்க்க போற சாவித்திரி வேற மாப்ள. இந்த நேரம் பார்த்து வீட்டுல 5 பேர் தான் இருக்காங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல, இது வரைக்கும் என்ன நீங்க எல்லாரும் காமெடியா தானே பாத்திருப்பீங்க. எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு இப்பதான் மாப்ள புரிஞ்சது. இனிமே நான் ரொம்ப சீரியஸா இருக்க போறேன் மாப்ள. நீங்க பண்ண காமெடியிலேயே இதுதான் சிறப்பான தரமான காமெடி. போய் வாசல் உட்காந்து பண்ணுங்க. நான் வெளியில இருக்கேன். நமக்கு எதுக்கு வம்பு? சிரிடா, நல்லா சிரி. இதான் நீ சிரிக்க போற கடைசி சிரிப்பு. நீங்க எல்லாம் நடுத்தெருவுல நிக்கதான் போறீங்க, அதை நான் வேடிக்கை பார்க்க தான் போறேன்.
என்னங்க, அந்த அம்மா வாசல்ல உட்கார்ந்திருக்காங்க. வாங்க போய் அந்த அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். சொன்னா கேளு சீதா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்றேன்ல, வாங்க பேசிட்டு வரலாம். வாங்க வாங்க. வரேன். சமந்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாமி, சாமி சொல்லுங்க சாமி. வீடு மாப் அடிக்கணுமா, இல்ல துணி துவைக்கணுமா, இல்ல உங்க பக்கம் இருக்கிற மருமகளுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கணுமா? கிண்டல் எல்லாம் இல்லங்க, சீரியஸாவே உங்ககிட்ட பேசணும். பேசுங்க சாமி. எதுக்கு பேசுறதுக்கெல்லாம் பர்மிஷன் கேக்குறீங்க? உங்க ஆபரேஷனுக்கு ராஜா பணம் கொடுக்கலன்னு எங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஓ, உங்களுக்கு அப்பவே தெரியுமா? தெரியும்னா எப்படி தெரியும்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க சம்பந்தி. இவ்ளோ தூரம் சொன்னவங்க அதையும் சொல்லணுமா இல்லையா? இல்ல சம்பந்தி, அது ஏன்னா உங்க புள்ள 10 பைசா செலவழிக்க மாட்டான். அவனாவது 15 லட்சம் ரூபாய் செலவு பண்றதாவது யோசிச்சாலே விளங்குமே. இத பாருங்க சம்பந்தி, ஏன் புத்திக்கு தான் அது புரியாம போயிடுச்சு. அந்த பணத்தை கொடுத்தது நாங்க தான். என்ன சாமி இது புது கதையா இருக்குது? உண்மைதாங்க. இவர் ஃப்ரெண்டோட பையன் ஏமாத்தின பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பணத்தை ராஜாவுக்கு கொடுத்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் இவர் வச்சிருந்தாரு. அந்த நேரத்துல உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போனதும் பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.